ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு. ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, கேரளா மக்களுக்கு வந்து என்னுடைய ஹாப்பி விஷு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நேற்றுக்கே நான் சொன்னேன் ஒரு ட்ரிப் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம vlog போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாய், லட்சு வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சித்திரை திருநாள்னால காலையிலே கோவிலுக்கு நாங்கள் கிளம்பி உட்காந்துருக்கோம். இப்போ வந்து டைம் 6 o'clock ஆகுது. ஸோ 4 o'clock எந்திரிச்சு ரெடி ஆகுறது. இப்போ தான் நாங்கள் எல்லாமே ரெடியாகி முடிச்சிருக்கோம். இனிமேல் கிளம்ப போகிறோம் கோவிலுக்கு. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா, வடபழனி கோவிலுக்கு போயிட்டு அப்படியே சும்மா இன்றைக்கி ஒரு அவுட்டிங் எல்லாம் போயிட்டு தான் வரதுக்கு ஒரு பிளானு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம இன்றைக்கி சென்னையை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் vlog வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நிறைய ஃபன் இருக்கும், ஜாலியாக போகலாம் நமக்கு இன்றைக்கி ட்ரிப்பு. இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். லெட்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாமா? கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டே டியூன். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம இனி லோக்கல் ட்ரெயின் இருக்கும். நம்ம லோக்கல் ட்ரெயினில் போக போகிறோம். டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க எல்லாரும். ஸோ பாருங்க, சித்து என்ன இருக்கா. ஓகே, நம்ம ட்ரெயினில் ஏறிட்டு எடுத்து vlog. இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் ஏறியாச்சு. ஏன் என் தங்கச்சி இப்படி வீடியோ எடுக்க ஆரம்பித்ததும் விழுந்து விழுந்து சிரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விமலை வந்து கலாய்ச்சி தான் சிரிச்சிட்டு இருந்தா. விமலை பார்க்குறதுக்கு ஏதோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி வெறப்பா உட்காந்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவனை போட்டு கலாய்ச்சிட்டே இருந்தா. அவன் வேற உங்களுக்கெல்லாம் கண்டென்ட்டுக்கு நான் தான் கிடைச்சேனான்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்லேயே எங்களை இதெல்லாம் திட்டிகிட்டு இருந்திருக்கான் போல். பார்த்தாலே தெரியுது அவனோட லுக்கு. சரி, இப்போ வந்து நம்ம வடபழனி வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தா செம்ம கூட்டங்க. நான் எல்லாம் கூட்டம் இருக்கும்னு தெரியும், ஆனால் இப்படி ரோடை தாண்டி கூட்டம் போயிட்டே இருக்கும். க்யூ நிற்கும், அதுவும் 2-3 செட்டாக நிற்குது க்யூ. உள்ளே போய் சரி நடையிலையாவது வாசல்லையாவது நின்று சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வந்து வாசல் நின்று அப்படியே கண்ணு மூடி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க உள்ளே போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புனாங்க. அப்பாடா, கோவிலுக்கு உள்ளாடியாவது வர முடிஞ்சுதே. மெயினாக உள்ள முருகனை பார்க்க முடியலனாலும் அங்கே இருக்கிற முருகன்கிட்டையாவது நாங்கள் ஆசீர்வாதம். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் வடபழனி. ஏன்னா அவர் சென்னையில் இருக்கும்போது தவறாமல் வடபழனி கோவிலுக்கெல்லாம் போவார். ஸோ அவரு தான் போகணும் போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். சரி, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்து வெளியில் இறங்கியாச்சு. இங்கே வந்துட்டு லட்சு வந்து இந்த முருகனுடைய 2 விக்கிரகம்லாம் வாங்கிட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஆட்டோவில் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இஏ மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்த்தா 9:30 தான் ஆச்சு. மாலே ஓப்பன் பண்ணலைங்க. நேரம் விடுறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் நின்னா ஓப்பன் ஆகுமா? 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் ஒரு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு 10 மணிக்கு மாலுக்குள்ளாடி வந்தோம். மெயின் எதுக்கு நாங்கள் மால் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி. ஏன்னா அவ்வளோ வெளியில் வெயில் அடிக்குது. ஸோ எங்களால் வந்து வேறு எங்கேயுமே சுத்த முடியல. அதனால சரி மாலில் நல்லா குளு குளுன்னு இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் மால் செலக்ட் பண்ணி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா பெரிய ஸ்டால் போட்டிருந்தாங்க. கம்மல் வந்து விதவிதமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த கம்மல் ஓகேவா, இந்த கம்மல் ஓகேவான்னு அப்படி கேட்டு கேட்டு நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். மற்ற வேறு எதுவுமே வாங்க முடியல. வேறு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த கம்மல் மட்டும் தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கிளாஸ் லிஃப்ட் இருந்துச்சுங்க. அது வந்து நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கிளாஸ் லிஃப்ட்டாக இருந்துச்சு. சரி, அதில் போகலான்னு சொன்னேன். லட்சு சொன்னேன் எனக்கு இதுக்குள்ளாடி போய் பார்த்தா தலை சுற்றும். நான் சொன்னேன் அதெல்லாம் பத்தாது, வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு எல்லாரையும் கிளாஸ் லிஃப்ட்டில் ஏறி நாங்கள் மேலே வந்துட்டோம். சரி, இங்கே வந்து அடுத்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, பிவிஆர் இது தேட்டருக்கு வந்து படம் பார்க்கலாம். நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்கும்போதே பிளான் பண்ணிட்டோம். சரி மூவி பார்க்கலாம், ரோமியோ மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு விமல் சொன்னோம். ஓகே, எல்லோரும் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா மூவி வந்து 11:30க்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஐயோ என்னடா அங்கேயே லேட் ஆகுமான்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் வெளியிலலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்தோம். கீழே பார்த்தீங்கல்ல, அதுதான் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. நல்லா பெருசாக போட்டிருந்தாங்க எல்லாமே. கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ். அப்புறம் வந்து வெயிட்டிங் ரூமில் வந்து உட்காந்துருந்தோம். அவங்க போய் டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தண்ணி தாகமாக இருந்துச்சு. சரி தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கூல் வாட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. நார்மல் வாட்டர் வாங்கிட்டு வந்தாங்களா, ஐயோ அது வந்து சின்ன பாட்டிலாக இருந்துச்சு. அதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 50 80ன்னு ஏதோ சொன்னாங்க. அவ்வளோ ரேட்டாக இருந்துச்சு. அப்பா, இந்த ஒரு சின்ன பாட்டிலுக்கே இவ்வளோ ரேட்டு. அப்புறம் பாப்கார்ன் ரேட்டு கேட்டேன், 600 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஐயோ மால்லலாம் நமக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுப்பா. நமக்கெல்லாம் நார்மல் தேட்டரில் போய் நல்லா வந்து ஐஸ்கிரீம், பப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தேன். இந்த வால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் கிட்ட கொண்டு போய் இந்த வாலை வச்சுருக்காங்க.
அந்த வால் கிட்ட நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்து செம்மையா இருந்துச்சு. ஓகே டைம் ஆச்சு 11:30 ஆச்சு. படம் ஸ்டார்ட் ஆகும்ன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா, இப்ப தான் எலக்ஷனுக்குள்ள அந்த வீடியோஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. இல்ல ஆட் எல்லாம் போயிட்டுருக்கும். இப்ப நம்ம வந்தபோது எலக்ஷன் உள்ள ஆட் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சுங்க. ரோமியோ படம் எல்லாரும் போய் பாருங்க. நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்ல காமெடி எல்லாமே இருந்துச்சு அதுல. அப்புறமா மத்தியானமே பக்கத்திலேயே சாப்பிட வந்துட்டோம். இது ஒரு முஸ்லீம் ஷாப்புக்கு தான் வந்தோம். பிரியாணி எல்லாம் செம்மையா இருந்துச்சு. அதுலயும் இந்த 555 சிக்கன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. விமல் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்தான். நாங்க அப்படியே வந்து அவனையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவன் சாப்பிடுறத எடுத்தான். அப்படியே நிமிர்ந்து பார்த்தபோது கேமரா அவன் முன்னாடி, "என்னடா என்னைய நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்க. என்னைய மட்டும் சுத்தி சுத்தி வீடியோ எடுக்கிறீங்களேடான்னு" மைண்ட் வாய்ஸ்லயே எங்கள திட்ட ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் நாங்க வந்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மெரினா பீச் வந்துட்டோம். இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நல்லா ஃபுல்லோட சாப்பிட்டுட்டு நாங்க மெரினா பீச் வந்தோமா, ஒரு சுத்தமா என்னால நடக்கவே முடியல. அப்பவே என் தங்கச்சி சொன்னா, "மெரினா பீச் வேணாம், நடக்க முடியாது. ரொம்ப இதா இருக்கு. விளையாட கூட பரவால்ல. இந்த நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொன்னா. வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்தேன். ஆனா என்னால சுத்தமா ஒரு இன்ச்சு கூட நடக்கவே முடியல. அப்படியே தப்பி 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 தான் நடந்து வந்தேன். இந்த மலைப்பாம்பு உருண்டு வரும்ல, அதே மாரி தான் உருண்டு வந்தேன்னு சொல்லலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கடல் கிட்டலாம் நல்லா வந்து விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அங்க உட்காந்தே தூங்கிட்டாரு. பாவம் நைட்டெல்லாம் நாங்க வந்து தூங்கவே இல்ல. செம்ம வந்து ரகளை பண்ணி, ஃபன் பண்ணி, கேம் விளையாடி, அப்படி மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படிலாம் இருந்தனால நைட் வந்து சரியா தூங்கவே இல்ல. நானாச்சும் கொஞ்சம் தூங்குனேன்னு சொல்லலாம். அவங்கலாம் தூங்கவே இல்ல. என் தங்கச்சிலாம் சுத்தமா தூங்கல. என் வீட்டுக்காரரும் தூங்கவே இல்ல. 4 மணி ஆனோனே என் தங்கச்சி, "எந்திரி மணி 4 ஆச்சு கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுப்பியே விட்டுட்டா. அப்படி யாருமே தூங்கவே இல்ல. அங்கேருந்து கடல்லலாம் நல்லா ஃபன் பண்ணிட்டு, ஆ டி நகர் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்தோம். பட் எனக்கு இங்க ட்ரெஸ் எதுவுமே பிடிக்கல. சித்துவுக்கு பார்க்க தான் வந்தோம். நான் அப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2, 3 சுடிதார் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, நாங்க வந்து வீட்டுக்கு சூப்பரா கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அடிப்பொலி விலாக்ல பார்க்கலாம்.